அவருடைய ஆயுதமாக்கப்பட்டிருக்கிற மணமகனையும் ஆசீர்வதித்து அவர் வாழ்விலே அவருடைய குடும்பத்திலே நடக்கின்ற எல்லா காரியத்திலும் கடவுளுடைய கிருபை கூட இருந்து இரு மக்களை நீர் அனுகிரகித்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுள் ஆசீர்வாதம் அருமையான மணமகளோடும் மணமகனோடும் குடும்பத்தினர் அனைவரோடும் நாடு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் ஆண்டவருடைய கிருபை போதி இருப்பதாக. ஆமென். பார்த்து செய்தி பேச போறேன். Yadil Karuna
தகுந்த துணையை உருவாக்கி அதன் வழியாக குடும்ப உறவை முக்கியப்படுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து உண்மை போற்றுகிறோம். உமது பிள்ளைகளாகிய டெரில், ஜெயபால், ஆஸ்பி என்னும் இவர்களின் திருமண உடன்பாட்டை உறுதி செய்ய வந்துள்ளோம். இவர்கள் ஒரு குடும்பமாய் இணைவதை உமது திட்டமாய் உணர்ந்து உண்மை போற்றுகிறோம். இரு இல்லத்தின் பெற்றோரும் இவர்களும் உடன்படும் உறுதிப்பாட்டிற்காக நன்றி அருளுகிறோம். இங்கு இவர்கள் பகிரும் ஆடை அணிகளுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் செய்யும் ஒப்பந்தம் அடிப்படையில் அமையட்டும். புது உறவின் ஆரம்பமாக இந்நாளை மாற்றி தொடர்ந்து ஆவியாரின் துணையோடு உம்மோடு வேண்டுதல் செய்து குடும்ப வாழ்வின் இனிமைகளை தெளிவாய் கற்றுக்கொள்ள உதவிடும். சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். மண்ணுலகு அதில் நிறைந்துள்ள அனைத்து ஆண்டவருடையவை. நிலவுலகு அதில் வாழ்வனமும் அவருக்கே சொந்தம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்புவித்து விடு. அவரையே நம்பியிரு. அவரை உன் சார்பில் செயலாக்குவார். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரை என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டறினார். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு நிறைவா, இந்த நாளிலும் திருமணத்திற்கு ஆயத்தமாக இந்த திருமண நிச்சயத்தை நடத்தும்படியாக நாங்கள் இந்த வேளையில் கூடி வந்திருக்கின்றோம். உமது பிள்ளைகள் பரிமாற்றிக் கொள்ளுகின்ற இந்த பரிசு பொருட்களை கடவுள் ஆசீர்வதித்து தரவும், திருமணத்துக்காக ஆயத்தப்படவும், ஆண்டவரே இவர்கள் ஒரு புது குடும்பமாக இணைந்து அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கின்றோம். அருமையான திருமக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இவர்கள் பரிமாற்றிக் கொள்கிற இந்த அணிகலன்களை பிதா குமார பரிசுத்தான் திருப்பெயர்களை நாங்கள் ஸ்தோத்திரித்து உமது பிள்ளைகளுக்கு அளிக்கின்றோம். ஆசீர்வதியும். இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. மகன் டெரில் திருவாளர் லாரன்ஸ் அவர்கள் மகள் ஆஸ்பியை திருமண உறுதி உடன்பாடு செய்து கொள்வதற்கு அடையாளமாக இந்த அணிகலனை மகள் ஆஸ்பி திருவாளர் பிள்ளை அவர்கள் மகன் திரு டெரில் ஜெயபாலை திருமண உறுதி உடன்பாடு செய்து கொள்வதற்கு அடையாளமாக இந்த அணிகலனை வழங்குகிறேன். காக
நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாளை தினத்தில் வைபத்தில் பிரசன்னத்திற்காக திருமணத்திற்கு நம்முடைய தாசனை கருவியெடுத்து பயன்படுத்துவதாக வச்சிருக்கிறோம். இருக்கிறவங்களும் இதுவாக உங்களுக்கு ஐக்கியப்பட்டவர்களால் முன்னேறத்தை வச்சு இதை கலந்து கொண்டுள்ள எதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிச்சயத்தை இந்த ஃபங்க்ஷனை மீண்டுமாக ஆசிரியர்களுக்காக நன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து வெறும் சந்தைகள் யாத்திரைகள் தொடர்ந்து எல்லா கணக்குகளையும் இந்த ஆட்கொள்ளமான வச்சிருக்கிறார். இருக்கிற நேரத்தில் அடியார்கள் ஆயுதமான மனவாட்டியாக காணப்படுகிற வச்சு துதி கனமைகள் நாங்கள் கேசது எத்தனாக நாம் ஜெபிக்கிறோம் பரமத்தினார். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைக்கு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் விளைவுகிறேன். ஆமாம். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிந்தனையும் அருமையான திருமக்களோடும் குடும்பத்தினரோடும் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளோடும் திருமணத்தோடும் ஆண்டவருடைய கிருபை எப்போது இருப்பதாக. ஆமென். சேவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா, அடி அண்டி உள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா, கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது. கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது. உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி, உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி, உசுரும் கொடுத்தேண்டி. சேவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா, அடி அண்டி புள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா. போறவளே உன்னோட நானும் வரேன், நெஞ்ச தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன். அடிய ஒன்ன நினைச்சே இந்த ஜென்மம் முழுசும் நான் கிடப்பேன். துணையா நீயும் நடந்தா ஏழு உலகம் கூட நான் கிடப்பேன். அடி முன்னால போனா நான் பின்னால வரேன், அடி முன்னால போனா நான் பின்னால வரேன். அடி கண்ணம்மா நீ சொல்லம்மா இந்த மோமெண்ட் தான் உலகம்னு. கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது. கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது. உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி, உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி, உசுரும் கொடுத்தேண்டி. சேவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா, அடி அண்டி உள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா. கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது. கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது. உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி, உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி, உசுரும் கொடுத்தேண்டி. செவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா, அடி அண்டி புள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா.
காதலாய் மாறிய புள்ளி என்றோ மனம் கேட்குதே. காதல் காமமாய் உருக்கொண்ட தருணம் நினைக்கையில் உயிர் வேர்க்குதே. உடல் மேல் பூக்கும் நீரோடு நீராட்டியே சில நாள் என்னை சுத்தம் செய்தார். நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம். நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே. நீயே காதல் என்பேன் இனி ஜீவன் வாழும் முன்னால். நீயே வேண்டும் என்பேன் உயிரே என் உலகமே. சிரிக்கிறாளோ கொஞ்சம் சிதைகிறேன் நடக்கிறாளோ பின்னால் அலைகிறேன் தெரிந்துமே. ஐயோ தொலைகிறேன் காதலின் கைகளில் விழுகிறேன். நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம். நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே. எதையோ சொல்ல வார்த்தையொன்று நான் கோர்க்கிறேன். எதிரே உன்னை பார்த்தவுடனே ஏன் வேர்க்கிறேன். பெண்ணே உன் பார்வையாலே அலை பாய்கிறேனே. ஆஹா இந்த நேரம் நானும் குடை சாய்கிறேன். காதோறு ஊஞ்சல் போட காதோரமாய்
உலகமே சிரிக்கிறாளோ கொஞ்சம் சிதைகிறேன் நடக்கிறாளோ பின்னால் அலைகிறேன் தெரிந்துமே ஐயோ தொலைகிறேன் காதலின் கைகளில் விழுகிறேன் நீயே வாழ்க்கை என்பேன் நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ கடிகாரத்தில் தொழில் நொடி நேரத்தில் என் உயிரோட கலந்து விட்டாயோ என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோ
வாழ்க்கையையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையை நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மெய்ஞானமாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானாவூரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடந்தவர்களை ஆண்களுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனை செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பின்பற்றும் துன்பத்தில் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவி ஆதரவளிக்கும். கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேம்படுவதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இந்த தூய நிலையில் உண்டாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் ஞானப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கு திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுது தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்று சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்துக்கு ஒன்றாக இணைக்கப்படக்கூடாது. உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்களை எப்போதாவது உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணிப்பவர்கள் இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உமன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாக பாதுகாக்கவும் உம்முடைய பேரர்களை இவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் Amen.
என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையும் தீமையும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணமும் இருக்கின்றதை கடவுளை துணையின்படி உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் ஆசியாகிய நாம் ஜெயபால் ஆகிய உண்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணமும் இருக்கும் வரை கடவுளை துணையின்படி உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். ஜபநிலையில் புத்தி கேட்டால் அன்பின் வாழ்வார். நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்தில் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்தில் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆசியும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பாராக. இப்பொழுது நாமத்தில் நாங்கள்
ஆசீர்வதிக்கிற டெரில், ஜெயபால், ஆஸ்தி இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பித்தரும். இவர்கள் உண்மையாய் செய்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையை வாக்குறுதியை திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் தீவினை பெற்றுக் கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. ஆமென். அருமையான மணமக்கள் டெரில், ஜெயபால், ஆஸ்தி இவர்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அவர்கள் இந்த நாளில் இந்த திருச்சபையில் ஒரு புது குடும்பமாய் இணைக்கப்பட்டு அவர்கள் ஒரு புது குடும்ப வாழ்வை ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய மேலான கிருபையும் ஆசீர்வாதம் இவர்களுடைய நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே இந்த ஜூன் 28ஆம் தேதி இந்த திருச்சபையில் இந்த திருமணம் நடக்க கடவுள் அருள் புரிந்தார். ஆண்டவரை நன்றியை வெளிப்படுத்துவதோடு போற்றுகிறேன். இந்த இரு குடும்பங்களையும் குறித்து நாம் அறிய வேண்டும் என்றால், மணமகள் ஆஸ்தி ஒரு அன்பான ஒரு கடவுள் பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்த மகள் ஆஸ்தி. ஆண்டவர் அவருக்கு கேட்ட கல்வியை தந்து கடவுளுக்கு பயன்படுற பயத்தை தந்து அவரை திருவிழாக நடத்தி வருகிறார். அவருடைய தந்தை திரு லாரன்ஸ் அவர்கள் அரசு போக்குவரத்தில் மெக்கானிக்காக வேலை செய்கிறார்கள். அம்மாவும் பிள்ளைகளும் ஒழுங்காக கடவுள் ஆலயத்தில் வந்து ஆராதனைகளிலே பங்கெடுப்பதும் அனைத்து காரியங்களும் நல்ல ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு குடும்பம் என்பார் என்று சொன்னால் மிகையாகாது. நாங்கள் கடந்த சபை நாடு ஒரு ஆசீர்வாத கட்டளை என்று சொல்லி அதை முதல் முறையாக நாங்கள் இந்த ஆலயத்தை கமிட்டி சார்பிலே வைத்தோம். அதை எத்தனையோ பெரியவர்கள் இருந்தார்கள், செல்வந்தர்கள். ஆனாலும் இதை அம்மாவும் மகளுமாக இருந்து அதை ஏறப்பட்டு சென்றார்கள். அந்த பலவர்கள் அவர்கள் இல்லத்திற்கு சபை சார்ந்தே சென்றது. அந்த நேரத்திலே நான் இந்த இடத்திலே இருந்து கடவுளை நோக்கி நான் வேண்டுதல் செய்தேன். ஆண்டவர் நம்முடைய மகளுக்கு ஏற்ற ஒரு துணையை அவள் ஆயத்தப்படுத்தி தந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் என்னுடைய உள்ளத்தை நினைத்தேன். நான் வீட்டிலும் போய் சென்றேன், சொன்னேன். அது ஒரு வருடத்திற்கு உள்ளாக இந்த நல்ல நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறதை என்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி படைக்கின்றேன். அவருடைய தம்பி ஆஸ்கோ அவனும் கல்வி கற்று நல்ல சிறப்பான நிலையிலே காணப்படுகிறார். கடவுள் அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக அவருடைய குடும்ப வாழ்வு 20 நாட்களிலே ஒரு வெற்றியான ஒரு வாழ்விலே, ஒரு சிறந்த வாழ்விலே காணப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த மணமகனை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், மணமகன் நினைப்பார் எனக்கு என்ன, அவருக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பார். அவரையும் குறித்து எனக்கு தெரியும். நான் ஐரேன்மலை சேகரம் இளவுலை ஆயிரமண்டல சபையில் 5 வருடம் ஊழியம் செய்தேன். அந்த நாட்களிலே தான் லாத்துறை சபை உருவானது. மிஸ்டர் ராமஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சபைக்கு அவர் ஆயத்தம் அவர்தான். ஆகவே
இங்கு வந்திருக்கிற சிலரை எனக்கு நன்றாக பார்த்தது போல் தெரிகின்றது. அதிலும் மணமகனுடைய தங்கையும் என்னுடைய துணையாக வீட்டில் வந்து சொன்னான், அவளை நான் அதிகமான சேகரத்தை பார்த்தது போல் இருக்கிறது அல்லவா அப்படி என்று சொன்னான். ஆகவே இவர்கள் இரு குடும்பமும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்பதில் சந்தேகமே இல்லை. அம்மா ஒரு பணிவான ஒரு தாய், அதோடு நேரத்திலே அவருடைய சகோதரர் அவர்கள் ஒரு பாஸ்டராக படிக்கிறவர்கள் அவர்களிடத்திலே அன்போடு பேசிக் கொண்டார்கள். ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் குடும்பமும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பயத்தில் உள்ள குடும்பம் என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருவட்டா சபை மணமகளின் சார்பில் வந்திருக்கிற அனைவரையும், குடும்பத்தினரை, நண்பர்களையும், பாடக்குழுவையும், சபை கமிட்டியையும் அனைவரையும் நான் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நிறைவான அருளும் ஆசீர்வாதமும் அருமையான குடும்பத்தினரோடு இருப்பதாக ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த திருமணத்தின் மூலம் இணைக்கப்பட்ட தம்பதிகளாகிய டெரில் தேவ்பால் ஆஸ்தி இவர்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைவுபடுத்த நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்களை தருவாராக. இன்றைக்கு இந்த காலை வேளையில் இறைவனுடன் அன்பும் உள்ள குடும்பம், இறைவனுடன் இணைந்திருக்கும் குடும்பம், நம்முடைய ஒப்படைப்பு கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். நமது குடும்பம் கட்டப்பட அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டது. குறைந்திருக்கும் ஒரு இறைவன் இருந்தால் நம்முடைய குடும்பம் கட்டப்படும். இவ்விடத்தில் ஆண்டவர் எப்போதும் நடுவில் இருப்பதற்கு நீங்கள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், ஆணும் ஒரு பெண்ணும் கூட ஒரு ஆள் இருக்கிறது என்று சொல்வதில் இருந்தாலும் அதை விட அதுபோல எந்த காரியத்தையும் இருக்கின்றது. மேரேஜ் பிளேஸ் பொசிஷன். இவர்கள் நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவள் சில வேளைகளில் அந்த குடும்பத்தில் வித்தியாசமான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டாலும் அவள் அதில் எது சிறந்தது என்பதை எடுத்துக்கொண்டு அவள் அந்த குடும்பத்தின் வாழ்வுக்காக அவள் அதிகம் ஜெப ஜீவியம் இவை தேவையாக இருக்கின்றது. அன்று ஈசாக்கு பெண் கொள்ள ஆபிரகாமின் வீட்டில் அந்த காரியக்காரர் எலியேசர் போகிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதற்கு நாங்கள் நடப்புற ஒன்று சொல்லக்கூடாது. இவ்விதமாய் அந்த பெண்ணினுடைய தந்தையும் சகோதரனும் பெத்துவேலும் லாபானும் சொல்லி அந்த திருமணத்திற்கு இந்த பெண் இந்த ஈசாக்குடைய வீட்டுக்கு இப்பொழுது செல்ல வேண்டும். அப்ப எலியேசர் இப்பொழுது அழைக்கிறார். இந்த பெண்ணுடைய காரியர்கள் அவளுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்ணினுடைய ரெபெக்காவின் வீட்டார் சொல்கிறார்கள், நீ 10 நாளாகவும் எங்களுடைய வீட்டிலே தங்கிவிட்டு இந்த ஈசாக்கிடத்திலே நீ போக வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது இந்த எலியேசருக்கு கடவுளால் எல்லாம் கைகூடிவிட்டது. ஆகவே இப்பொழுது தன்னுடைய எஜமானுடைய வீட்டிற்கு அவசரமாக போய் சேர வேண்டும். ஆகவே இந்த நிலையிலே இவர்கள் இப்பொழுது என்ன பதில் சொல்வார்கள் என்று சொல்லும்போது இந்த ரெபெக்காள் முந்திக் கொள்கிறாள். நான் உடனடியாக நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி அந்த கோவேறு கழுதையிலே அவள் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட அந்த எலியேசரோடு கூட அவள் சென்று அந்த ஈசாக்குக்கு மனம் கொள்கிற ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆகவே இங்கு பெண்களுடைய பங்கு, அறிவு, பொறுமை, ஜெப ஜீவியம், கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்கின்ற ஒரு நிலையை
குறிப்பாக மொத்தத்தில் ஒரு குடும்பம் என்ற அமைப்பு வரும்போது ஒரு கணவனுடைய குடும்பம் மனைவியுடைய குடும்பம் என்று சொல்லும்போது அந்த பெற்றோர் கருத்துக்குரியவர்களாக எப்போது எண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மணமகளும் தன்னுடைய அந்த அவள் சென்றிருக்கிற அந்த இல்லத்தில் பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய குடும்பத்தினரையும் கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுபோல ஒரு மணமகனும் அந்த மணமகளுடைய பெற்றோரை குடும்பத்தினரை கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த ஒரு உறவை போல வேற ஒன்றுமே இல்லை. யார் என்ன இருந்தாலும் என்ன சொன்னாலும் நாளைய தினத்திலே எல்லாம் கைவிட்டுவிடும். நாம் ஒருவருக்கு ஒருவர் இசைந்த அனுபவத்தோடு காணப்படும் போது எந்த ஒரு ஏக இறக்கம் இருந்தாலும் அதை ஒருவருக்கு ஒருவர் சகித்துக் கொண்டு அன்புடன் நீங்கள் வாழும்போது அந்த ஒரு நல்ல உறவு என்னைக்கு நீடித்ததாக இருக்கும். நம்முடைய இல்லங்களிலே சமாதானம் எப்போதும் பிறக்கும். ஆகவே இந்த அனுபவத்துக்கு அருமையான மணமகளும் உரியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தின் வழியாக ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லி நான் ஆண்டவர்கள் விசுவாசிக்கிறேன். திருமண வாழ்வில் ஈடுபடும் கணவன் மனைவி வாழ்வோ தாழ்வோ எதுவானாலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க இவர்கள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாத வீட்டில் ஆண்டவர் அந்த சினிமா ஆட்சி புரியும். நீர் மனிதனுக்கு சேவை செய்தபடியே இவரிடம் படைப்பு செய்யக்கூடிய அருளாலும் சொல்லாலும் செயலாலும் இவர்கள் எல்லாருக்கும் உடைய வீட்டின் அன்புக்கு சாட்சியாக இருக்க அருளையும் பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் என்னைக்கும் ஜீவித்த அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையை நீவால் மனுக்குலத்தை திருப்தியடைய கட்டணமில்லாவே இந்த உமது அடியார் வாழ்க்கை பெற்று உமக்கு துதி காணம் உண்டாக அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவார்த்தத்தில் கேட்ட சன்மானத்தால் வளர்வதை கட்டளை வருவாலும் தேவாண்டும் அபிமானம் உள்ளவராக இருக்குவார். இவர்களுக்கும் அது ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளின் படியும் உமது கற்பனைகள் கட்டளைகளையும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்று எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்தின் ஆத்மாவில் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆண்டவருக்காக எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இறையாசி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும்
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடெம்பாக்கி சூழ்ச்சமே உம்மிலே தங்கித் தரிக்க ஊக்கம் அருளுமே ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரி வசிக்கவே வெற்றி பெற்றோரும் இவர் நெஞ்சத்திலே வீட்டாளும் நீவேகராஜனா உற்றவான் ராயசேயத்தே ஓ பொழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துதித்தும்மை கர்த்தாவிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம்போல் அருளுமே நன்மையும்
கேட்டாரின் தாகவும் யும்மன கும்மருள் ஈயும் பரவாசா இயேசு கிறிஸ்தையா ஓசரு வேசா இயேசு கிறிஸ்தையா ஓசரு வேசா. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். வீடும் சொத்தும் ஒருவருக்கு வழி வழி சொத்தாய் வரலாம். ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. மனைவி அடைகிறவன் நலமடைவான், அவன் ஆண்டவரது நல்லாசியையும் பெறுவான். ஆண்டவருக்கு அச்சு நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. ஆம். எங்கள் ஆண்டவரே, வாழ்க்கையினும் பயணத்தை இணைந்து மகிழ்ந்து துவங்கி இருக்கும் டெரில் ஆஸ்மி என்னும் இவர்கள் குடும்ப வாழ்வுக்காய் உம்மை வேண்டி உம்மை போற்றுகிறோம். உமது திருவாயிலில் உண்மையாய் தெளிந்த மனதுடன் உடன்படிக்கை செய்ய அனுப்புகிறீர். நன்றி. பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள் வேறு வகை கொள்ள இலக்கம் செய்தீர். நன்றி. ஒருவரை ஒருவர் தாங்கி மனம் திறந்து மகிழவும் இன்று காணும் மகிழ்வு வாழும் முழுவதும் கண்டு மகிழவும் உதவிடும். ஒவ்வொருவரின் விருப்பு வெறுப்புகளையும் கருத்துக்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளையும் ஒவ்வொருவரும் மதித்து வளர உதவிடும். நல்ல பண்புகளை ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளவும் அனைத்து நிலைகளிலும் முழுமையான வாழ்வுறவும் உதவி செய்யும். கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரை உமக்கு பயந்து வாழவும் உம்மை நேசிக்கவும் ஆண்டவர் தாமே குடும்பத்துக்கு இவர்கள் நன்மாதிரியாய் வாழவும் ஆண்டவர் அருள் புரியும். ஆண்டவர் அனைத்து செல்வங்களை, மழலை செல்வங்களை கொடுத்து இவர்கள் அனைத்திலேயே ஜெபிக்கிறோம். அருமையான மணமனுடைய பணியிலும் அவர் பணி செய்கிற இடத்திலும் கடவுளுடைய கிருபை கூட இருந்து மதுமகனை ஆசீர்வதியும். நம்முடைய மகளை ஆசீர்வதி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அனுகிரகித்து நடத்தும். கடவுளுடைய கிருபை கூட இருக்கட்டும். குடும்பத்தினர், பெற்றோர், உறவினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த நாளின் எல்லா நிகழ்வுகளும் பிள்ளைகளுடைய போக்கில் மரத்தில் ஆண்டவர் கூட இருக்கும். தொடர்ந்து ஆண்டவர் தாமி எல்லா நன்மைகளை கொடுத்து இவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் ஆண்டவர் தாமி கூட இருந்து காணாமல் கல்யாணத்தின் ஆசீர்வாதத்தார் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். நல்லபிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம் அருமையான மணமக்களோடும் குடும்பத்தினரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாக தங்கி இருப்பதாக. ஆமென். ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால. மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சின்மோன் தாண்டி வந்த உறவே. கண்ண மூடி கண்ட கனவே, பல சின்மோன் தாண்டி வந்த உறவே. ஓடி அருவி கொட்டுதே அடைய மேல, அது தேடி உசுர முட்டுதே நிறம் ஒன்னால. ஹா
இசை ஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச பொட்டலில வீசும் உச்சி மலை காத்தா புன்னகையில் ஏண்டா என்ன பொழிஞ்ச சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராதோ செங்கல்ல அடக்காத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன் உன சேர பிறந்தேன்னு இரணா வச்சுக்கிறேன் கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோ தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோ தாண்டி வந்த உறவே உன்னை நினைச்சாலே செந்தமிழும் கூட இந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே என்ன இது கூத்து சுண்டு விரல் தீண்ட பொம்பளைய போல வெக்கம் வருதே ராசாவே உன்னால ஆகாசம் மண் மேல பூஞ்சோடி நான் தானே பொய்யில்ல கோடி அருவி கொட்டுதே அழகிய மேல அது தேடி உசுர முட்டுதே இது உன்னால கோடி அருவி கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோ தாண்டி வந்த உறவே தன்னானா 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 நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீதான் மனம் தேடும் மான்பாலன் பூவாயனேந்தும் பூபாலன் என் மடியின் மணவாளன் என தோன்றுதே செந்தூரா சேர்ந்தே செல்வோம் செந்தூரா தேரா மாறன் நம்பு ஐந்தும் வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா செந்தூரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா செங்காந்தள் பூவும் தேரா மாறன் நம்பு ஐந்தும் வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா நடக்கையில் அணைத்தவாறு போக வேண்டும் விரல்களை பிணைத்தவாறு பேச வேண்டும் காலை எழும்போது நீ வேண்டும் தூக்கம் வரும்போது தோல் வேண்டும் நீ பெரிய வரம் தந்தால் அதுவே போதும் செந்தூரா சேர்ந்தே செல்வோம் செந்தூரா தேரா மாறன் நம்பு ஐந்தும் வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா செந்தூரா மழையின் இரவில் ஒரு குடையினில் நடப்போமா மரத்தின் அடியில் மணிக்கணக்கினில் கதை போமா பாடல் கேட்போமா பாடி பார்ப்போமா முள்
ஏக்கங்கள் போயே போச்சு. கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே. கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுதே. லேசா அழகுல தானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் உதட்டுல உரையிற வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற உன் கூட நடக்கும்போது மழையில் நாம நனைஞ்சு போகிற. கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே. கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுதே. அடடா எனக்கு என்ன ஆகுது தினம் போகும் வழியெல்லாம் இப்ப மறந்து போகுது. தனியா நான் நிற்கும் போதெல்லாம் ஓ என்னும் மட்டும்தான் நிற்காம போத ஏறுது. முழுசா உனக்கென நான் வாழறேன். புதுசா தினம் என பார்க்கிறேன். அழுதா தோளில நான் சாஞ்சுப்பேன். அளவில்லாம ஆசை வைக்கிறேன். ஏனோ தானோ இன்று போன நாளும் எல்லாம் நீயே இன்று மாறுதே. யாரோ எல்லா நேரம் வந்த பின்னோ உனதருகில் காதல் ஒன்று கண்டேன் பெண்ணே. சாழகுல நானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் உதட்டுல உரையிற வாழ்க்கை வாழத்தான்